வேணும்னா ஒண்ணு பண்ணு. தேன்மொழிய நீ பாத்துக்கிட்டே இருக்கணும்னா நீ உன்னோட வீட்டை காலி பண்ணிக்கிட்டு இந்த வீட்டுல வந்து தங்கிக்கோ. எங்களுக்கு அதுல எந்த ஆட்சேபனையும் இல்லை. ஏன்னா எனக்கு எதிரி நண்பன்னு ஒருத்தரையும் ஒரு முகமா பிரிச்சு பார்க்க தெரியாது ஜனகாம்பாள். நான் ரொம்ப ஜனநாயகமானவன். என்ன ஜனகாம்பாள் நிக்கிற? நீ நினைக்கிறது இங்க நடக்காது. நீ இடத்த காலி பண்ணு. ஜனாமா, நான் உங்க கூட வரேன். ஜனாமா, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? தேனு, நீ என் கூட வா. ஜனமா, அவ ஏன் பொண்டாட்டி. அவ எங்க போனாலும் என் கையை பிடிச்சிட்டு தான் போவா. என்ன தேனு? நான் உங்களை ஏமாத்த மாட்டேன் ஜனாமா. கண்டிப்பா வருவேன். திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் பேக் பண்ணி எடுத்துட்டு வரணும்ல. டேய் பிரபு, என்னடா பண்ற? அப்பா, இது என்னோட வாழ்க்கை. இதுல என்ன முடிவு எடுக்கணும்னு எனக்கு தெரியும். இதுல யாருமே தலையிடாதீங்க ப்ளீஸ். தேனு, போய் உன்னோட திங்ஸ் என்னோட திங்ஸ் ரெண்டுத்தையும் பேக் பண்ணி எடுத்துட்டு வா. பரவாயில்ல. ஒரு பக்கம் பிஸ்னஸ்ல நம்பர் 1, இன்னொரு பக்கம் ஃபேமிலி, புள்ள, மருமகன், பேரன், பேத்தி, பேரனோட பொண்டாட்டி. ஒரு நல்ல குடும்பமா நிறைவான வாழ்க்கை வாழ்றீங்கள. ஆனா நான் அப்படி இல்லை. சின்ன வயசுல இருந்து அவமானம், அசிங்கம், தோத்து போனவரோட புள்ளன்னு எங்க போனாலும் தலை குனிஞ்சுதான் வந்திருக்கேன். என் அப்பன் பேர பொது வெளியில என்னால தைரியமா சொல்ல முடிஞ்சதே இல்லை. ஏன்னா என் அப்பனுக்கு நீங்க உருவாக்கின பிராண்ட் ஃபெயிலியர் குறிஞ்சிநாதன். பிசினஸ்ல தோத்தாலும் அவரும் பணம், சொத்து, ஆஸ்தின்னு எல்லாமே வச்சிருந்தாரு. ஆனா எதுக்குமே மரியாதை இல்ல. எல்லாம் ஜனகாம்பாள்ன்ற அந்த பிராண்டுக்கு தான் மரியாதை. நீங்க போனா மட்டும் எம்எல்ஏ, எம்பி, மினிஸ்டர் வரைக்கும் எழுந்திருச்சு நின்று வணக்கம் வைப்பாங்க. ஆனா ஏன் அப்பா போனா வெறும் பணத்துக்காக மட்டும் சலாம் போடுவாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது உள்ளுக்குள்ள எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன் தெரியுமா? எத்தனை நாள் ஏன் அப்பா பட்ட அவமானத்துக்காக நான் கதவை சாத்திட்டு தனியா அழுதுருக்கேன் தெரியுமா? உள்ளுக்குள்ள அவ்வளவு ரணம் இருக்கு ஜனகாம்பாள். அவமானப்படுறதோட வழி நம்மளை தோக்கடிக்கிறவங்கள பதிலுக்கு எதுவுமே செய்ய முடியல என்ற இயலாமையில வர கோபம். இதெல்லாம் எனக்குள்ள ஊறி 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 ஜனகாம்பாளை எப்படியாவது ஒரு நாள் அழிக்கணும். நான் பட்ட அவமானத்தையும் கஷ்டத்தையும் திரும்ப உங்களுக்கும் கொடுக்கணும். அணுவா உங்களை வேதனைப்படுத்தணும்னு உள்ளுக்குள்ளேயே நினைச்சிட்டு இருந்தேன். அதுக்கான நேரம், காலம் எல்லாமே இப்பதான் கைகூடி வந்திருக்கு. இனிமே தினம் நான் உங்களை உங்க வீட்டில இருந்தே பார்க்க போறேன். உங்களை தினமும் டார்ச்சர் பண்ணி உங்களை அழ வச்சு கண்ணீரை ரசிக்க போறேன்.
இனிமே பிரபு யாருன்றத பாப்பீங்க. என் அப்பா உங்ககிட்ட தோத்துருக்கலாம், ஆனா அவர் புள்ள நான் தோக்க மாட்டேன். மீனா, சொல்லுங்க அண்ணி. என்ன மீனா, ஏன் ஒரு மாதிரி கவலையா இருக்க? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல அண்ணி. என்னன்னு சொல்லு மீனா. எல்லாம் அந்த தேன்மொழி பத்தி தான் அண்ணி. பாவம் அண்ணி, என்ன பிரச்சனைன்னு தெரியல, தனியா உட்காந்து சோகமா இருக்கா. அந்த பிரபுவை பத்தி ஏதாவது கேட்டா விட்டு கொடுக்காம பேசுறா. அவ எதுக்கு இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டா, எதுக்காக அவன் கூட சேர்ந்து வாடுறா, எனக்கு ஒண்ணுமே புரியல. எல்லாமே மர்மமா இருக்கு அண்ணி. ஏன் அண்ணி, இப்படி ஒரு கட்டாய கல்யாணம் ஒரு பொண்ணுக்கு நடந்தா அந்த பொண்ணு அதை அவளை ஈஸியா ஏத்துக்குவாளா என்ன? அதுவும் இந்த காலத்து பிள்ளைங்க அவ்வளவு அடம் பிடிப்பாங்க. அரேஞ்ச் மேரேஜா, மாப்பிள்ளை பிடிக்கலன்னு தூக்கி வீசிட்டு போறாங்க. அப்படி இருக்கும்போது இவன் மட்டும் ஏன் நீ இப்படி எல்லாம் பண்றா? அது எதுக்கு மீனா நமக்கு? நம்மள சுத்தி அவ்வளவு பிரச்சனை இருக்கு. அவ விருப்பப்பட்டு வாழ்க்கையை ஏத்துக்கிட்டா, அவ சமாளிச்சுக்குவா. இப்ப நம்ம பிள்ளைங்களை எப்படி வாழ வைக்கணும்னு யோசிக்கணும் மீனா. ஒண்ணும் இல்ல மீனா, நாளைக்கு நாள் நல்லா இருக்கான். தாலி பிரிச்சு கோக்கறதுக்கு சரியான நாள்னு ஜோசியர் சொன்னாரு. வர்ஷினிக்கு தாலி பிரிச்சு கோத்துடலாமா? குடும்பம் இப்ப இருக்கிற நிலைமைக்கு அத்தை என்ன முடிவெடுப்பாங்கன்னு தெரியல அண்ணி. நீ சொல்லு மீனா, புரிஞ்சுப்பாங்க. நல்ல காரியத்தை தள்ளி போடக்கூடாது. சரிங்க அண்ணி, கேட்டு பாக்குறேன். சரி, போ. அத்தை, ஏன் இங்க நிக்கிறீங்க? ஒன்னும் இல்ல, சொல்லு மீனா. நாளைக்கு நாள் நல்லா இருக்கு, தாலி பிரிச்சு கோத்தரலாமான்னு அண்ணி கேக்குறாங்க. என்ன பண்ணலாம்? என்னத்த செய்வோமா வேணாமா? வர்ஷினிக்கு நம்ம செஞ்சிடலாம் மீனா. ஆனா தேனுக்கு அவளும் புது பொண்ணு தானே அத்த, அதை தள்ளி வைக்க முடியுமா? சேர்த்துதான் செய்யணும். இப்போ அவளும் நம்ம குடும்பத்துல ஒருத்தி ஆயிட்டால, தள்ளி வச்சா நல்லா இருக்காது. சரி மீனா, ஏற்பாடு பண்ணு. சரி.